இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆனாலும் இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணாலும் கண்டிப்பாக என்னை வந்து எந்த கோயிலையும் விடமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா, என்னை எந்த கோயிலில் இல்லைனா கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் கோயில் கட்ட போகிறேன். என் தலைவன் முருகனுக்காக நான் கட்ட போகிறேன். தமிழ் மக்களுக்காகவும் நம்ம பொதுமக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நான் கட்ட போகிறேன். எப்படி ராஜராஜ சோழன் ஒரு கோயில் கட்டினாரோ அதே மாதிரி இந்த ஒரு சரித்திரம் இருக்குல்ல, இந்த கருவறைக்குள்ளே வந்து பிராமணர்கள் மட்டும்தான் வந்து போகணும், மக்கள் போகக்கூடாதுன்ற ஒரு இவங்களுக்குள்ளேயே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரூல்ஸ் க்ரியேட் பண்ணாங்கல்ல, அதை உடைக்கிறதுக்காகவே நான் கோயில் கட்டுறேன். என் கோயிலில், நம்ம கோயிலில், உங்களோட கோயிலில், செய்யோனின் கோயிலில், முருகன் கோயிலில் நீங்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து கருவறைக்குள்ளே போக போகிறீங்க. முருகனை வந்து தரிசிக்க போகிறீங்க. உங்கள் கையால் வந்து பூஜை செய்ய போகிறீங்க. இது எவனாலையும் தடுக்கவே முடியாது. சரிங்களா? தடுப்பாங்க. அது யார் தடுத்தாலும் என் தலைவன் முருகன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். இது உங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். இதில் எந்த ஒரு விஷயங்காகவும் நான் பேசலை. எனக்குள்ளே ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்து குத்திக்கிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக, வந்து மக்களை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிராமணர்கள், இவங்க பார்ப்பனர்களுக்கு வந்து எந்த அடையாளமே கிடையாது. நீங்கள் நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே அனுமதி இருக்குது கருவறைக்குள்ளே போகிறதுக்கு. நம்மளை முட்டாளாக்குறாங்க. அது நடக்கவும் நடக்காது. பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் என் தலைவன் முருகன் பார்த்துப்பான். நன்றி.